சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். மனிதன் ஒருமையை நோக்கி முன்னேறும் அளவிற்கு நன்மை தீமை போன்ற முரணான கருத்துக்களின் அடிப்படையான நான் நீ என்னும் வேறுபாட்டு எண்ணங்கள் அழிந்துவிடும். இவன் என்னிலிருந்து வேறுபட்டவன் என்ற கருத்து தோன்றும்போது மற்ற எல்லா வேற்றுமைகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. ஒருமையை முழுமையாக உணர்ந்தவனுக்கு எந்தவிதமான துயரமோ மாயையோ இருக்காது. எல்லாவித பலவீனங்களுமே பாவம்தான். பலவீனத்திலிருந்து தான் பொறாமை, குரோதம் முதலியவை தோன்றுகின்றன. அதனால் பலவீனம்தான் பாவம். உள்ளிருக்கும் ஆன்மா எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளியிலிருந்து வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு இந்த தசையாலும் எலும்பாலுமான உடம்பை நாடியவாறு நான் 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 என்று அடித்துக் கொள்கின்றனர். இதுதான் எல்லா பலவீனங்களுக்கும் அடிப்படை. மனத்தை காமம் மற்றும் பண ஆசைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். உண்மையற்றது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் இந்த உடம்பு அல்ல, நான் ஆன்மா என்ற எண்ணத்துடன் உடம்பற்ற நிலையில் இருக்க வேண்டும். எங்கும் நிறைந்த ஆன்மாவே நான் என்பதை அனுபவத்தில் உணர வேண்டும். இந்தியாவின் புனித மண்ணில்தான், சீதை சாவித்திரியின் நாட்டில்தான், இந்த நாட்டு பெண்களில்தான் அத்தகைய ஒழுக்கம், சேவை மனப்பான்மை, அன்பு, கருணை, அகமலர்ச்சி, பக்தி இவற்றை காண முடியும். உலகின் வேறு எங்குமே இப்படி நான் பார்க்கவில்லை. சமுதாயத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருக்கும் உண்மையான கல்வியை அளிப்பதே நமது கடமை. அந்த கல்வி மூலமாக நல்லது எது கெட்டது எது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தாங்களாகவே கெட்டதை விலக்கி விடுவார்கள். அதன் பிறகு சமுதாயத்தில் வலிந்து எதையும் நிறுவவோ அழிக்கவோ வேண்டியதில்லை. தியானத்தின் போது முதலில் இந்த உலகம் எண்ணமயமாக தெரியும். பிறகு எல்லாமே ஆழ்ந்த ஓங்காரத்திற்குள் ஒடுங்கும். பிறகு அதுவும் கேட்காமல் போய்விடும். அது இருக்கிறதா இல்லையா என்று தோன்றும். இதுதான் அனாதிநாதம். பின்னர் மனம் சுத்த பிரம்மத்தில் ஒடுங்கிவிடும். அவ்வளவுதான், எல்லாம் அமைதி. உயிர்களுக்கு செய்கின்ற சேவையை விட பெரிய தர்மம் எதுவும் இல்லை. உண்மையாக இந்த தர்மம் செய்யப்படுமானால் சம்சாரத்தலை எளிதில் உடைந்துவிடும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல முக்தி கிடைத்துவிடும்.